Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோல நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டம் பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அனானிவர்சிட்டியில் நவம்பர் டிசம்பர் 2023 கேட்டிருந்த கொஷின் நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ரைட் டவுன் த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் தட் கவர்ன் மெக்கானிக்கல் சிஸ்டம். Determine the transfer function of the system shown below. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா x2 of s divided by f of s கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது அவுட்புட் டிவைடட் பை இன்புட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு டயக்ராம் இதை அப்படியே கொடுத்துட்டாங்க பாருங்கள். இல்லை என்னெல்லாம் டயக்ராம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னெல்லாம் இருக்குது, ஒரு m1 m2ங்கிற மாஸ், இதில் ரெண்டு ஸ்ப்ரிங் கனெக்டாக இருக்குது k1 k2, ஒரு டேஷ்போர்ட் கனெக்டாக இருக்குது b1. அப்புறம் இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x1 ஆஃப் டி, மாஸ் m1க்கு நேராக x1 ஆஃப் டி, m2க்கு நேராக x2 ஆஃப் டி. இங்கே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ராப்ளமை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சால்வ் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தனித்தனியாக ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ அதில் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு m1ங்கிற மாஸ்க்கு என்னெல்லாம் ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு k1ங்கிற ஸ்ப்ரிங்கு, அப்புறம் டேஷ்பாட் b1ங்கிறது, அதுக்கப்புறம் k2ங்கிற ஸ்ப்ரிங்கு. இதெல்லாமே வந்து இதில் கனெக்ட் ஆகிருக்கிற மாஸ் m1ல கனெக்ட் ஆகிருக்கிற ஃபோர்ஸஸ், இது அப்போஸ் பண்ணுற ஃபோர்ஸஸ். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறப்போ x1 பேஸ் பண்ணி, டிஸ்பிளேஸ்மெண்ட் x1 பேஸ் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைகிறப்போ என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இது அப்போஸ் பண்ணிச்சு, k1ங்கிற ஸ்ப்ரிங். ஸோ fk1 எழுதிக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு ஸ்ப்ரிங் என்னது, fk2ங்கிற ஸ்ப்ரிங். அப்புறம் அந்த டேஷ்பாட் அது வந்து fbன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அதில் இருக்கிற ஃபோர்ஸ், அந்த மாஸ் m1ல இருக்கிற ஃபோர்ஸ் வந்து செல்ஃப் அப்போஸ் வந்து fm1 எழுதிக்கிட்டோம். ஸோ fm1 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவேஷன் எழுதிடலாம். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம் படிக்கிறப்போ படித்தது தான். ஸோ m1 d ஸ்கொயர், இதோட அக்சலரேஷன் பேஸ் பண்ணி, அக்சலரேஷனால என்ன ஆகிடும், டிஃப்ரென்ஷியேஷன் d ஸ்கொயர் x1 பை dt ஸ்கொயர். ஸோ x1ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லையா, ஸோ d ஸ்கொயர் x1 பை dt ஸ்கொயர். அப்புறம் டேஷ்பாட்டுக்கு கான்ஸ்டன்ட் வந்து b, ஸோ b dx1 பை dt ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான். அக்சலரேஷனுக்கு d ஸ்கொயர் x1 பை dt ஸ்கொயர், அப்புறம் டேஷ்பாட்டுக்கு dx1 பை dt. அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் k1க்கு k1 இன்ட்டு x1, fk1க்கு என்னது ஈக்குவேஷன் k1 இன்ட்டு x1. fk2ங்கிற ஸ்ப்ரிங் பார்த்தோன்னா ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை சென்டராக பேஸ் பண்ணி இருக்கும். இந்த ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே இதில் இன்வால்வ் ஆகிருக்கும். k2ங்கிறது m2ங்கிற மாஸ்லேயும் அது அப்ளை ஆகிருக்கிறதுனால x1ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு, x2ங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ அதை எப்படி எழுத முடியும், நம்ம ரெண்டோட டிஃப்ரென்ஷியேஷனாக தான் எழுத முடியும். ஸோ அதை எப்படி எழுதுகிறோம், k2 இன்ட்டு x1 மைனஸ் x2ன்னு எழுதுகிறோம். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம டெரிவேஷன் எடுத்து எழுதிட்டோம். இப்போ இது எப்படி நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம்னா, நம்மளுக்கு தெரியும் டெஃபினிஷன் படி மெக்கானிக்கல் சிஸ்டமில் டெஃபினிஷன் என்னென்னா, நம்மளுக்கு ஃபோர்ஸஸ் அப்ளைடு இஸ் ஈக்குவல் டு த ஃபோர்ஸஸ் அப்போசஸ் இல்லையா. ஸோ ஃபோர்ஸ் இங்கே அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் எதுவுமே இல்லை, அதனால நம்ம 0ன்னு மென்ஷன் பண்ணிக்கிட்டோம். ஸோ அப்போஸ் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே நம்ம அடிஷன் பண்ண போகிறோம். என்னெல்லாம் அப்போஸ் ஆச்சு, m1 d ஸ்கொயர் x1 டிவைடட் பை dt ஸ்கொயர். m1 அது செல்ஃபாக அப்போஸ் ஆன ஃபோர்ஸ், ப்ளஸ் b dx1 பை dt, ப்ளஸ் k1 x1 ப்ளஸ் k2 x1 மைனஸ் x2. இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு சைடும் என்ன எடுக்க போகிறோம், லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். இந்த சைடு எடுக்கும்போது எதுவுமே இல்லை, 0 தான். இதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும்போது டிஃப்ரென்ஷியேஷன் d ஸ்கொயர்னு இருந்தால் அது எப்படி எழுதுவோம், s ஸ்கொயர்னு எழுதிடும். அது ஈஸி. நீங்கள் டிஃப்ரென்ஷியேஷனில் என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்கள். d ஸ்கொயர்னா s ஸ்கொயர், d க்யூப்னா s க்யூப், அந்த மாதிரி. இப்போ d ஸ்கொயர்னா s ஸ்கொயர், வெறும் dனா வெறும் s. ஓகேவா, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லேப்லாஸ் எடுக்கப்போ d ஸ்கொயர் x1 பை dt ஸ்கொயர்னா அது அப்படி எழுதுவோம், s ஸ்கொயர் இன்ட்டு x1 ஆஃப் s ப்ளஸ் b s இன்ட்டு x1 ஆஃப் s. ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் தான் இருக்குது. ஸோ s இன்ட்டு x1 ஆஃப் s ப்ளஸ் k1 x1 ஆஃப் s plus k2 x1 of s minus x2 of s. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இங்கே இருக்கிற x1 of s எல்லாம் நம்ம காமனாக வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துட்டா என்னெல்லாம் இருக்கும், m1 s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k1, இங்கே ப்ளஸ் k2 இருக்குது. அதுக்கப்புறம் மைனஸ் k2 x2 of s மட்டும் இப்போது தனியாக இருக்கும்.
இப்போ இந்த k2 x2 of s இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா பாசிட்டிவ் ஆகிடும். k2 into x2 of s is equal to x1 of s into m1 square plus bs plus k1 plus k2. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா x1 of s கண்டுபிடிக்கணும். x1 of s கண்டுபிடிக்கணும்னா x1 of s is equal to k2 into x2 of s divided by m1 square plus bs plus k1 plus k2. அதில் x2 of s கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, x2 of s find x2 of s divided by f of s ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து அதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அதை அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு x2 of s divided by f of sங்கிற டேர்மில் தான் நம்ம கொண்டு வரணும். ஸோ நம்ம x1 of s இதுலேருந்து கண்டுபிடிக்கிறோம். x1 of s is equal to k2 x2 of s divided by m1 square plus bs plus k1 plus k2. இதான் x1 of s. இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து செகண்ட் மாஸ்க்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம். m2 இது வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு, டிஸ்பிளேஸ்மெண்ட் x2-வை பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா f of tங்கிற ஃபோர்ஸ் இருக்குது. அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அது தான் f of t. அது வந்து அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த ஃபோர்ஸ்லாம் அப்போஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா m2ல அதோட செல்ஃப் அப்போஸ் பண்ணுற fm2, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங் k2 மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ fk2. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஈக்குவேஷன்லாம் fm2 is equal to உங்களுக்கு தெரியும் ஆக்சிலரேஷனோட டெரிவேஷன் ஈக்குவேஷன் என்ன, m2 d square x2 by dt square ப்ளஸ் fk2க்கு இதில் நம்ம k2 ஜென்ரலாகவே பார்த்துட்டோம், அது வந்து ரெண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட கனெக்டாக இருந்துச்சுன்னு. ஸோ m1 இன் டேர்ம்ஸ் ஆஃப் m1ங்கிற மாஸில் எழுதும்போது x1 மைனஸ் x2ன்னு எழுதிடணும். இப்போ k2 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் x2 பேஸ் பண்ணி எழுதுறதுனால x2 மைனஸ் x1 எழுதுகிறோம். k2 இன்ட்டு x2 மைனஸ் x1 எழுதுகிறோம். இப்போ இதை ஈக்குவேஷனில் போடுங்க. f of t is equal to m2 d square x2 by applied force is equal to forces opposing. சரியா? ஸோ இங்கே அப்ளைடு ஃபோர்ஸ் நம்மளுக்கு இருக்குது இல்லையா, இது m2க்கு. ஸோ f of t is equal to m2 d square x2 by dt square plus k2 x2 minus x1. அவ்வளோதான், சிம்பிள். அந்த ஈக்குவேஷனை எடுத்து எழுதியிருக்கோம். அப்புறம் டேக்கிங் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபார் போத் சைட்ஸ், ரெண்டு சைடுக்கும் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கிறோம். f of s is equal to m2 s square d ஸ்கொயர்னால என்ன போட்டுருவோம், s square x2 of s plus k2 x2 of s minus x1 of s. இதுக்கப்புறம்லாம் நம்மளுக்கு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் தான், மேத்தமெட்டிக்கல் ரிடக்ஷன் தான். ஸோ f of s is equal to m2 s square x2 of s plus உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணிடுங்க k2 into x2 of s minus k2 into x1 of s. ஓகேவா? ஸோ f of s is equal to x2 of s காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், m2 s square plus k2. x2 of s எடுத்துட்டோம்னா m2 s square plus k2 minus k2 into x1 of s. ஓகேவா? இதான் f of s இங்கே எழுதிட்டோம். இப்போ f of s x நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, x2 of s into m2 s square plus k2 minus k2 into x1 of s. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு x1 of s கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில். ஸோ அது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணியிருந்தீங்களே. அப்போ இந்த ஈக்குவேஷன் x1 of s இங்கே இந்த f of செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x2 of s அப்படியே இருக்கும் into m2 s square plus k2 minus k2 இந்த x1 of sக்கு பதிலாக நீங்கள் என்ன எழுதிடுவீங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் x2 of sன்னு கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இப்போ x2வாக கொண்டு வந்தால் தான் நம்ம என்ன கடைசியில் கண்டுபிடிக்க முடியும், x2 of s divided by f of s கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து x2 of s கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா அப்போ எல்லாமே x1ங்கிற டேர்மில் மாறிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம வந்து x1 of sக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சிருக்கிற x1 of sக்கு
பதிலாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ x2 of s இந்த டேர்ம் அப்படியே இருக்கும், மைனஸ் k2 இன்ட்டு x1 of sக்கு பதிலாக நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நம்மளுக்கு என்ன கிடச்சிது, k2 இன்ட்டு x2 of s டிவைடட் பை m1s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k1 ப்ளஸ் k2ன்னு கிடச்சிது. இப்போது இதில் என்னது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலையுமே x2 of s காமனாக இருக்கும். இப்போ அதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா m2 இன்ட்டு s ஸ்கொயர் ப்ளஸ் k2 மைனஸ் k2 இன்ட்டு k2, அது k2 ஸ்கொயர்னு நீங்கள் ஃபஸ்ட்டே மாற்றிக்கோங்க, நான் அப்படி எழுதியிருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுனால m1s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k1 ப்ளஸ் k2ன்னு இருக்குது. இப்போ இதை ஒரே டினாமினேட்டராக மாற்றணுன்னா நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். அதை தான் பண்ணியிருக்கோம். m2s ஸ்கொயர் ப்ளஸ் k2 இன்ட்டு m1s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k1 ப்ளஸ் k2 இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா ஒரே டினாமினேட்டர் கிடச்சிரும், மைனஸ் k2 ஸ்கொயர், இது k2 இன்ட்டு k2ன்னு எழுதிக்கேன், டிவைடட் பை m1s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k1 ப்ளஸ் k2. அவ்வளோதான் நம்ம கொண்டு வந்துட்டோம் பாருங்கள். f of s is equal to x2 of s இன்ட்டு இந்த டேர்ம் இருக்குது. இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க நம்மளை கொஷினில், x2 of s அவுட்புட் டிவைடட் பை இன்புட் f of s என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ m1s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k1 ப்ளஸ் k2 இதை வந்து நம்ம இன்வெர்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், x2 of s டிவைடட் பை f of s கிடச்சிரும். m1s ஸ்கொயர் ப்ளஸ் bs ப்ளஸ் k1 ப்ளஸ் k2 டிவைடட் பை m2 இன்ட்டு s ஸ்கொயர் plus k2 into m1s square plus bs plus k1 plus k2 minus k2 square. இதான் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற equation. Thank you students. See you on next video. Subscribe my channel for more videos.